வாரத்துக்கு 5 முழு ஆப்பிள் சாப்பிட்டா டைப் 2 சர்க்கரை நோய் வர அபாயம் 23% குறையும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிஜமாவே இது பலருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஆமா, சர்க்கரை நோய்னாலே இனிக்க தொடவே கூடாதுன்னு சொல்ற உலகத்துல இந்த தகவல் ரொம்பவே முரணா இருக்கு இல்லையா? சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் பத்தி நினைக்கும் போதே அவ்வளவுதான், இனிமேல் நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, ஆயுசுக்கும் பத்திய சாப்பாடு தானா அப்படிங்கிற ஒரு பயம் தான் உங்களுக்கு முதல்ல வரும். அந்த பயத்தை தான் இன்னைக்கு நாம முழுசா உடைக்க போறோம். கண்டிப்பா. அந்த பயம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா சர்க்கரை நோய் மேலாண்மைங்கிறது சாப்பாட்டை நிறுத்துறதோ இல்ல பட்னி கிடப்பதோ கிடையாது. எதை எப்படி எந்த காம்பினேஷன்ல சாப்பிடுறோம்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஆழமான அறிவியல். ம், அந்த அறிவியலை சரியா புரிஞ்சுக்கிட்டா எந்த உணவையும் நீங்க பயம் இல்லாம அணுகலாம். இதற்காக தான் இன்று நாம் பல மருத்துவ ஆய்வுக் கட்டுரைகள், ஆயுர்வேத தரவுகள், அப்புறம் முன்னணி ஊட்டச்சத்து நிபுணர்களின் வழிகாட்டுதல்கள் என பல நம்பகமான ஆதாரங்களை இந்த விரிவான உரையாடல்ல அலச போகிறோம். கரெக்ட். உங்க உணவு தட்டை எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான, சுவையான, அதே சமயம் சர்க்கரையை கட்டுப்படுத்துற தட்டா மாற்றுவது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா, உணவை எப்படி புத்திசாலித்தனமா மாற்றி அமைக்கிறதுங்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா சர்க்கரை நோய் ஒரு பெரிய தடையே கிடையாது. சரி, முதல்ல இந்த உணவை பத்திர பயம் எங்க இருந்து தொடங்குதுன்னு பார்ப்போம். சர்க்கரை நோயினாலே எல்லாரும் முதல்ல வில்லனா பார்க்கறது கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்தை தான். ரைட். அது ரொம்ப தவறான புரிதல். ஆமா, ஏன்னா கார்ப்ஸ் இல்லாம மூளைக்கும் தசைகளுக்கும் இயங்க தேவையான எனர்ஜி கிடைக்காது இல்லையா? அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை கார்போஹைட்ரேட் கிடையாது, அதோட வடிவத்துல தான் இருக்கு. நம்ம உடம்பு இயங்க குளுக்கோஸ் தேவை. ஆனா நாம் சாப்பிடும் உணவிலிருந்து அந்த குளுக்கோஸ் எவ்வளவு வேகமா பிரிக்கப்பட்டு ரத்தத்துல கலக்குதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓ, இதத்தான் கிளைசெமிக் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமா, கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதுதான் முழு கதையையும் தீர்மானிக்குது. இத புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மெல்லிய காகிதத்தை நெருப்புல போட்டா என்ன ஆகும்? சட்டுன்னு பத்தி பெரிய தீய உருவாக்கிட்டு உடனே அணைஞ்சிரும். வெள்ளை அரிசி, மைதா மாதிரி எளிய கார்போஹைட்ரேட், அதாவது சிம்பிள் கார்ப்ஸ் சாப்பிடும்போது உடம்புக்குள்ள இதுதான் நடக்குது. மிகச்சரியான உதாரணம். நம்ம செரிமான என்சைம்கள் அதை உடனே உடைச்சு குளுக்கோஸா மாத்திடும். ஆமா, ரத்தத்துல சர்க்கரை ராக்கெட் மாதிரி ஏறி இன்சுலின் ஸ்பைக் ஆகி கொஞ்ச நேரத்திலே திரும்ப பயங்கரமா பசிக்கும். ஆனா ஒரு பெரிய விறகு கட்டையை எரிய வச்சா என்ன ஆகும்? அந்த விறகு கட்டை மெதுவா சீரா ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சு உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்ப் செய்யக்கூடிய வேலை. சூப்பர். அப்போ நம்ம பாரம்பரிய சிறுதானியங்களான கேழ்வரகு, திணை, வரகு, சாமை இதெல்லாம் இந்த விறகு கட்ட மாதிரி தானா? கண்டிப்பா, அதுவும் உடம்புக்குள்ள அப்படிதான் செயல்படுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சிறுதானியங்களும் அடிப்படையில கார்போஹைட்ரேட் தானே, அதுவும் உள்ள போனா குளுக்கோஸா தானே மாறும். அப்புறம் எப்படி அது சர்க்கரை அளவை கம்மியா வச்சுக்குது? அதோட மெக்கானிசம் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்ல வெறும் மாவுச்சத்து மட்டும் இல்ல, அதுல ஏராளமான நார்ச்சத்து, புரதம், குறிப்பா கேழ்வரகுல பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தாவர வேதிப்பொருட்கள் அதிகமா இருக்கு. ஓகே, அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்? நீங்க கேழ்வரகு சாப்பிடும்போது உங்க குடல்ல இருக்கிற செரிமான என்சைம்கள் அதை குளுக்கோஸா பிரிக்க முயற்சி பண்ணும். ஆனா இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் ஒரு பிசிக்கல் தடையை ஏற்படுத்துது. அதாவது அந்த என்சைம்கள் வேலை செய்யற வேகத்தை வேணும்னே குறைக்குதா? ஆமா, செரிமான என்சைம்கள் மாவுச்சத்தை வெட்டும் கத்திரிக்கோள் மாதிரி செயல்படும். பைட்டோ கெமிக்கல்ஸ் அந்த கத்திரிக்கோள்ல துருப்பிடிச்ச மாதிரி செஞ்சு செரிமானத்தின் வேகத்தை ரொம்பவே தாமதப்படுத்துது. வாவ், கத்திரிக்கோள்ல துருப்பிடிச்ச மாதிரி ஆக்கிடுமா? அதனாலதான் சர்க்கரை மெதுவா ஏறுதா? கரெக்ட். செரிமானம் தாமதமாகும் போது குளுக்கோஸ் மெல்ல மெல்ல துளி துளியா ரத்தத்துல கலக்குது. இதனால உங்க கணையத்துக்கும் எந்த அழுத்தமும் இல்லாம நிதானமா இன்சுலினை சுரக்க நேரம் கிடைக்குது. இதனாலதான் கேழ்வரகு சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசிக்க மாட்டேங்குது போல. திணைக்கும் இதே அறிவியல் தானா? அதேதான். திணையை எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபைபர் வயிறு நிறைஞ்ச உணர்வை ரொம்ப நேரத்துக்கு தருது. கோதுமையில கூட மைதாவா மாத்தாம முழு கோதுமையா அல்லது சம்பா ரவையா சாப்பிடும்போது இந்த நார்ச்சத்து அப்படியே இருக்கும். அதனாலதான் வெள்ளை அரிசிக்கு பதிலா சிறுதானியங்களை மாற்று உணவா எடுக்க சொல்றாங்க. ரைட். இப்போ நம்ம தட்டுல ஒரு பாதிக்கு இந்த விறகு கட்டை மாதிரி வேலை செய்யற சரியான தானியங்களை வச்சாச்சு. ஆமா, பாதி தட்டு ரெடி. ஆனா வெறும் கார்ப்ஸ் மட்டும் பத்தாது இல்லையா? இந்த கார்ப்ஸ் மெதுவா உடைஞ்சாலும் அது சர்க்கரையா மாறும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாயிடாம தடுக்க ஒரு பிரேக் சிஸ்டம் தேவைப்படுது. அத காய்கறிகள் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் எப்பவுமே கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட காய்கறிகளே பரிந்துரைக்கப்படுது? ஏன்னா கசப்பு, துவர்ப்பு காய்கறிகள்ல இருக்கிற ஆல்கலாய்டுகள் மற்றும் கரையும் நார்ச்சத்துக்கள் தான் குடல்ல சர்க்கரை உறிஞ்சப்படுற தன்மையை நேரடியாக கட்டுப்படுத்துது. உதாரணத்துக்கு கோவக்காயை எடுத்துக்கலாம். கோவக்கா பாக்குறதுக்கு சின்ன வெள்ளரிக்கா மாதிரி இருக்குமே, அதுவா? அதேதான். கோவக்காயில இருக்கிற லேசான கசப்பு தன்மையும் அதோட நார்ச்சத்தும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல ஒரு மிகச்சிறந்த கேடயமாக செயல்படுது. அடுத்ததா பப்பாளிக்காய். பழுக்காத பப்பாளிக்காயா? அதுல இனிப்பே இருக்காதே. ஆமா, இனிப்புச் சுவை அறவே கிடையாது. ஆனா வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கு. பப்பாளிக்காய் பொரியல் நம்ம சமையல்ல ரொம்ப பிரபலம்தான். ஆனா காய்கறிகள் வரிசையில இந்த ஆய்வுகள்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, வாழைத்தண்டு பத்தின குறிப்பு தான். அதுல வைட்டமின் B6 அதிகமா இருக்குன்னு இருக்கு. அதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? வைட்டமின் B6 நம்ம கணையத்துல இருக்கிற பீட்டா செல்கள் சரியா வேலை செய்ய ரொம்பவே உதவி பண்ணுது. இந்த பீட்டா செல்கள் தான் இன்சுலினை உற்பத்தி செய்யற தொழிற்சாலை. ஒரு நிமிஷம், இங்க ஒரு கேள்வி. டைப் 2 டயபெட்டிஸ்ல பிரச்சனை இன்சுலின் சுரக்கிறதுல இல்லையே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உடம்பு அந்த இன்சுலினை ஏத்துக்க மறுக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. அப்போ பீட்டா செல்களை தூண்டுறது எப்படி உதவும்? ரொம்ப சரியான பாயிண்ட். ஆரம்பத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை. உடம்பு இன்சுலினை ஏத்துக்காததால கணையம் இன்னும் அதிகமா இன்சுலினை சுரக்க முயற்சி பண்ணும். ஓ, அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்குமா? ஆமா, நாளடைவுல அதிகமா வேலை செஞ்சு செஞ்சு இந்த பீட்டா செல்கள் சோர்வடைஞ்சிடும். அத பீட்டா செல் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்வாங்க. அந்த நேரத்துல இந்த வைட்டமின் B6 அதோட ஆயுளையும் இன்சுலின் உற்பத்தி செய்யும் திறனையும் பாதுகாக்குது. ஓஹோ, இப்ப புரியுது. அது மட்டும் இல்லாம வாழைத்தண்டுல லெக்டின் அப்படின்னு ஒரு விசேஷமான புரதம் இருக்கு, புரோட்டீன். சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவா ரத்தத்துல கெட்ட கொழுப்பு, அதாவது LDL அதிகமா சேர்ற ஆபத்து இருக்கும். இந்த லெக்டின் குடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்போட ஒரு காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அது ரத்தத்துல கலக்காம தடுத்து வெளியேற்ற உதவுது. அப்போ வாழைத்தண்டு சர்க்கரைக்கு மட்டும் இல்லாம இதயத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாவலனா இருக்கு. ரொம்ப அருமை. சரி, அடுத்ததா கத்திரிக்காய் பத்தி பேசலாம். கத்திரிக்காயின் தோல்ல ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பா. கத்திரிக்காயோட கிளைசமிக் குறியீடு வெறும் 10க்கும் குறைவு. அதோட அந்த ஊதா நிற தோல்ல ஆந்தோசேனின் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்? சர்க்கரை நோயினால நாளடைவுல ரத்த நாளங்கள்ல ஏற்படுற பாதிப்புகளை, அதாவது இதய நோய் வருவதற்கான ஆபத்தை இது வெகுவாக குறைக்குது. அதனால கத்திரிக்காய தோலோட சமைத்து சாப்பிடுவது ரொம்ப முக்கியம். காய்கறிகள் எப்படி ஒரு தற்காப்பு அரணா செயல்படுதுன்னு தெளிவா புரியுது. இந்த அரண் வரிசையில வெண்டைக்காயை பத்தியும் பேசியாகணும். வெண்டைக்காயை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை குடிப்பது பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதோட அறிவியல் என்ன? வெண்டைக்காயில இருக்கிற அந்த வழவழப்பான தன்மை ஒரு வகையான கரையும் நார்ச்சத்து. அது தண்ணீர்ல ஊறும் போது ஒரு ஜெல் மாதிரி மாறும். நீங்க அந்த தண்ணிய குடிக்கும்போது அது உங்க குடல்ல ஒரு மெல்லிய பாதுகாப்பு படலமா படிஞ்சிரும். ஓ, குடலுக்கு உள்ள ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிடுமா? ஆமா, அதனால உணவுல இருந்து சர்க்கரை ரத்தத்துல உறிஞ்சப்படுறது மிகவும் தாமதமாக்கப்படுது. அருமை. இப்போ மெயின் சாப்பாடு முடிஞ்சது. ஆனா பலருக்கும் சாப்பிட்ட உடனே ஏதாவது இனிப்பா சாப்பிடணும்னு ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஆனா பழங்கள்ல சர்க்கரை இருக்கு, சர்க்கரை நோயாளிகள் அதை தொடவே கூடாதுன்னு ஒரு பெரிய கட்டுக்கதை சமூகத்துல இருக்கு. அது உண்மையா? இது முற்றிலும் தவறான புரிதல். பழங்கள்ல வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் குவிந்து கிடக்கின்றன. அத நாம எப்படி எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. பழங்கள்ல இயற்கையாவே ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இனிப்பு இருக்கு. அப்போ பழங்களை அப்படியே ஒரு சுவையான ஜூஸ பிழிஞ்சு குடிப்பது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? இதுதான் பலரும் செய்யற மிகப்பெரிய தவறு. ஒரு பழத்தை நீங்க ஜூஸரா அரைக்கும்போது அதோட கட்டமைப்பு முழுமையா உடைக்கப்பட்டு ரொம்ப முக்கியமான நார்ச்சத்து முழுமையா அழிக்கப்பட்டு சக்கையா குப்பையில வீசப்படுது. அடப்பாவுமே, அப்போ ஜூஸ்ல என்னதான் இருக்கு? இப்போ அந்த ஜூஸ்ல இருக்கிறது வெறும் தண்ணியும் ஃப்ரக்டோஸும் தான். இத நாம முதல்ல பேசின எளிய கார்போஹைட்ரேட் மாதிரி செயல்பட்டு ரத்தத்துல சர்க்கரைய ராக்கெட் வேகத்துல ஏத்திடும். அப்போ பழங்களை தோலோட மென்னு சாப்பிடும்போது என்ன நடக்குது? நீங்க தோலோட முழு பழமா மென்னு சாப்பிடும்போது அந்த நார்சத்து ஒரு வலை, அதாவது ஃபைபர் மேட்ரிக்ஸ் மாதிரி செயல்படும். உங்க செரிமான மண்டலம் அந்த வலையை உடைச்சு உள்ள இருக்கிற ஃப்ரக்டோஸை எடுக்க பல மணி நேரம் ஆகும். ஓ, அதனால சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாது. நான் ஆரம்பத்துல ஆப்பிள் பத்தின ஒரு ஹார்வர்ட் ஆய்வு சொன்னேன் இல்லையா? அதை பத்தி இப்போ கொஞ்சம் விரிவா பார்ப்போம்.
கண்டிப்பா. வாரத்துக்கு 5 அல்லது 6 முழு ஆப்பிள்களை தோலுடன் சாப்பிடுபவர்களுக்கு டைப் 2 சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு 23% குறைகிறதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர்கள் பல வருஷங்களா லட்சக்கணக்கான மக்களை கண்காணிச்சு வெளியிட்ட முடிவு இது. ஆப்பிள்ல இருக்கிற நார்ச்சத்து மட்டும் இதற்கு காரணம் இல்ல. அதோட தோல்ல ஃபிளாவனைட்ஸ் மற்றும் பாலிஃபீனால்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்? இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது. அதாவது உங்க உடம்பு இன்சுலினை ரொம்ப திறமையா பயன்படுத்த இது உதவுது. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ சர்க்கரை நோயாளிகள் பயனில்லாம சாப்பிடக்கூடிய சிறந்த பழங்கள் எவை? எதை ஒதுக்க வேண்டும்? சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்த பழங்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு. பெரி வகைகள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி மாதிரி. அப்புறம் ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, செர்ரி, கிவி, கொய்யா மற்றும் அவகேடோ. இதெல்லாம் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதோட கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவு, கரெக்டா? ஆமா, கரெக்ட். தவிர்க்க வேண்டியது அல்லது ரொம்ப அளவா எடுக்க வேண்டிய பழங்கள்னு பார்த்தா அதிகமா பழுத்த வாழைப்பழங்கள். வாழைப்பழம் பழுக்க பழுக்க அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் சர்க்கரையா மாறிடும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அது போக மாம்பழம், தர்பூசணி, அன்னாசி, அப்புறம் உலர் திராட்சை மாதிரி உலர் பழங்கள் இவைகளை தவிர்க்கணும் அல்லது மிக மிக குறைந்த அளவிலேயே எடுக்கணும். ஏன்னா இதுல சர்க்கரை ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். சரி, இந்த பழங்களை சாப்பிடும்போது சர்க்கரை ஏறாம இருக்க ஏதேனும் உத்தி இருக்கிறதா? நல்ல உத்தி ஒன்னு இருக்கு. பழங்களை வெறும் வயிற்றுல தனியா சாப்பிட்றத விட பாதாம், வால்நட் மாதிரி புரதமும் நல்ல கொழுப்பும் நிறைஞ்ச நட்ஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஓ, பழம் பிளஸ் நட்ஸு. ஆமா. உதாரணத்துக்கு ஆப்பிள் துண்டுகளோடு கொஞ்சம் பாதாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த புரதமும் கொழுப்பும் செரிமானத்தை இன்னும் தாமதப்படுத்தி சர்க்கரை உறிஞ்சிப்படுவதை கட்டுப்படுத்துது. ரொம்ப பிரமாதமான ஐடியா. சரி, சாப்பாடு, காய்கறி, பழங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு சின்ன மசாலா பொருள் மருத்துவ உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் வெந்தயம். ஆமா, வெந்தயம் ஒரு சூப்பர் மசாலா. தாவரவியல்ல இத ட்ரைகோனெல்லா போனியம் கிரேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்திலிருந்து நவீன மருத்துவம் வரை வெந்தயத்தை கொண்டாடுறதுக்கு காரணம் அது இரைப்பை காலியாவதை மெதுவாக்குறது தான். ஒரு நிமிஷம், இந்த இரைப்பை காலியாவது, அதாவது கேஸ்ட்ரிக் எம்டியிங் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? உள்ள பிசிக்கலா என்ன நடக்குது? நாம் சாப்பிட்ட உணவு இரைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு போறத தான் அப்படி சொல்றோம். சிறுகுடல்ல தான் ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்துல உறிஞ்சப்படும். வெந்தயத்துல ஒரு பிரத்யேக கரையும் நார்ச்சத்து இருக்கு. அது என்ன பண்ணும்? இது வயித்துல போனதும் தண்ணிய உறிஞ்சு ஒரு கெட்டியான விஸ்கஸ் ஜெல் மாதிரி மாறிடும். ஓ, ஒரு பனல் வழியா தண்ணி ஊத்துறதுக்கும் தேன் ஊத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரியா? அதேதான். தேன் எவ்ளோ மெதுவா இறங்குமோ அந்த மாதிரி உணவு இரைப்பையிலிருந்து குடலுக்கு ரொம்ப மெதுவா போகும். அதனால உணவு சாப்பிட்ட பின் சர்க்கரை அளவு திடீர்னு எகுறும் அபாயம் தடுக்கப்படுது. இது வெறும் பாட்டி வைத்தியம் இல்ல, அக்மார்க் அறிவியல். இதுக்கு கிளினிக்கல் ஸ்டடீஸ் ஏதாச்சும் இருக்கா? பல ஆய்வுகள் உள்ளன. ஒரு ஆய்வுல தினமும் 100 கிராம் வெந்தயத்தை உணவில் சேர்த்து வந்த நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் அளவும் கெட்ட கொழுப்பும் கணிசமாக குறைந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 100 கிராமா? அது கொஞ்சம் அதிகம் தானே? ஆமா. அதனால மற்றொரு ஆய்வுல வெறும் 2.5 கிராம் வெந்தய பொடியை தினமும் 2 முறை என 3 மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவு சீராக குறைந்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்துவது அதிக பலனை கொடுக்கும்? ராத்திரி தண்ணியில ஊற வச்சு காலையில குடிக்கலாமா? சுமார் 10 கிராம் வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணியில ஊற வைத்து காலையில அந்த நீரோடு சேர்த்து வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம். ஆனா இதைவிட சிறந்த முறை முளைகட்டி எடுப்பது. முளைகட்டிய வெந்தயமா? ஆமா. வெந்தயத்தை முளைகட்ட வைக்கும்போது அதோட ஊட்டச்சத்துக்கள் 30 முதல் 40% வரை அதிகரிக்குது. செரிமானமும் மிகவும் எளிதாகுது. சூப்பர்! அப்படியானால் எல்லாரும் நாளையிலிருந்தே வெந்தயத்தை சாப்பிட தொடங்கிடலாமா? இதுல ஏதாவது எச்சரிக்கைகள் இருக்கா? அங்கேதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா உணவும் எல்லோருக்கும் ஏற்றதல்ல. கர்ப்பிணி பெண்கள் வெந்தயத்தை அதிக அளவில் தனியா மருந்து போல எடுக்கக்கூடாது. ஏதேனும் பக்க விளைவுகள் வருமா? அது கருப்பை சுருக்கங்களை தூண்டலாம். அதே மாதிரி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சில நேரம் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். ஹார்மோன் சிகிச்சையில் உள்ள புற்றுநோயாளிகள் இதை தவிர்க்க வேண்டும். நான் இன்னொன்னு கூட யோசிக்கிறேன். ஏற்கனவே சர்க்கரை குறைவு, அதாவது ஹைப்போகிளைசெமியா பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்தா சர்க்கரை இன்னும் கீழே போய் ஆபத்தா முடிஞ்சிரும்ல?
மிகச்சரியான பாயிண்ட். ஏற்கனவே சுகர் மாத்திரை போட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய உணவு மாற்றங்களை செய்யும்போது கண்டிப்பா மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் செய்யணும். ரொம்ப தெளிவான விளக்கம். நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம் விவாதித்தத ஒரு சுருக்கமா பார்த்தால், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது என்பது நமக்கு பிடித்த உணவுகளை முற்றிலுமா ஒதுக்குவதோ பட்டினி கிடப்பதோ அல்ல. சரியான மாற்று உணவுகளை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுப்பதுதான். ஆமா, வெள்ளை அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள், ஜூஸுக்கு பதிலாக தோலுடன் கூடிய ஒரு முழு ஆப்பிள். இவற்றுடன் நாம் உண்ணும் உணவு சரியாக வளர்ச்சிதை மாற்றமடைய தினமும் உடற்பயிற்சி செய்வதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. உடற்பயிற்சியும் இரவில் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவதும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சரி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு என் ஒரு சிறிய வேண்டுகோள். நாளை காலையில் உங்கள் உணவில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றத்தை செய்து பாருங்கள். உங்கள் தட்டில் காய்கறிகளின் அளவை சற்றே அதிகமாக்குவதோ அல்லது ஒரு முழு பழத்தை சாப்பிடுவதோ ஆக இருக்கலாம். மாற்றம் சிறியதாக இருந்தாலும் அதோட அறிவியல் ரொம்ப பெருசு. நிச்சயமா. இறுதியாக உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இன்று முழுவதும் நிறைய நார்ச்சத்து பற்றி பேசினோம். காய்கறிகள், சிறுதானியங்கள், வெந்தயம்னு. இதெல்லாம் நமது செரிமானத்துக்கு மட்டும் உதவல்ல, நமது குடலில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், அதாவது கட் மைக்ரோபயோம் வாழ்கின்றன. ஆமா, அது ஒரு தனி உலகம். நீங்கள் தொடர்ந்து இந்த நார்ச்சத்துள்ள உணவுகளை கொடுக்கும்போது அந்த பாக்டீரியாக்கள் தங்களை எப்படி மாற்றியமைத்துக் கொள்கின்றன தெரியுமா? எதிர்காலத்தில் எந்த மருந்துகளையும் விட இந்த குடல் நுண்ணுயிரிகளின் மாற்றமே நமது இன்சுலின் எதிர்ப்பை நிரந்தரமாக சரி செய்யும் ரகசிய திறவுகோலாக மாறுமா என்று பல புதிய ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. அது ஒரு பெரிய மருத்துவ புரட்சியா இருக்கும். அப்படியென்றால் நீங்கள் சாப்பிடும் உணவு உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்குள் வாழும் அந்த கோடிக்கணக்கான உயிரினங்களுக்காகவும் தான். இதை பற்றி கொஞ்சம் ஆழமா யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, விரிவான உரையாடலில் சந்திக்கலாம்.